தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான காலை வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 17/5/2025 ஆகிறது. நேற்று நம்ம தமிழகத்தில் நாம் கரெக்டாக சொன்ன மாதிரி நாம் அறிவித்தபடியே பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் தீவிரமான மழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கிறது. நேற்று பிற்பகல் ஒரு 2 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் உதகையில் ஒரு சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விட்டதுங்க. அதாவது நீலகிரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் அதீதமான ஒரு மழை பெய்து அங்கே இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் ஓரளவிற்கு நிரம்பி விட்டது கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவிற்கு நேற்று மதியம் நீலகிரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் மிக கனமழை அப்படிங்கிறது ஒரு 17 சென்டிமீட்டருக்கு மேலே பதிவானது. அது மட்டும் இல்லைங்க, நேற்று அறிவித்தபடியே தென் மாவட்டங்களில் மழை அப்படிங்கிறது காணப்பட்டது. திண்டுக்கல்ல மழை பெய்திருக்கிறது, மணப்பாறையில் கூட மழைங்க. மணப்பாறை மதுரை மாவட்டம் மாநகரத்தில் மழைங்க. மதுரை மாவட்டத்தில் அறிவித்தபடியே மழை பெய்தது. அது மட்டும் இல்லைங்க, நேற்று வந்து புதுக்கோட்டை மாவட்டம் சில இடங்களில் மிக கனமழை பதிவாயிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் மழை பெய்திருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் கிழக்கே மலைங்க. தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாநகர பகுதி. கும்பகோணம் வலுவான மலைங்க. கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, டெல்டா மாவட்டம் முழுவதுமே மழை தான். நேற்று வந்து நம்ம கரெக்டாக சொன்னோம். டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாக இருங்க. இன்னும் டெல்டா மாவட்டம் முழுவதும் அந்த வடமேற்கு வெப்பக்காற்றால் அதிகமான ஒரு மழை பெய்யலாம். டெல்டாவில் மேற்கு மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது டெல்டா நோக்கி வரலாம் அப்படின்னு நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி நேற்று வந்து டெல்டாவில் திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம், அதிராமப்பட்டினம், தெற்கு டெல்டாவை மையமாக வைத்து 2 முறை மழை பெய்திருக்கிறது. ஏற்கனவே மாலை இரவில் ஒரு 7 மணிக்குள்ள ஒரு மழையும் நள்ளிரவு ஒரு மழையும் பெய்திருக்கிறது. கோடியக்கரை, நாகப்பட்டினம், வேதாரண்யம், அதிராமப்பட்டினம், தெற்கு டெல்டா அதாவது திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கும்பகோணம், நீடாமங்கலம், திருவாரூர், மயிலாடுதுறை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மழை அப்படிங்கிறது பதிவானது. இப்போ வரைக்கும் டெல்டாவில் அந்த தூறல் மழை அப்படிங்கிறது காலையில் காணப்படுகிறது. அது மட்டுமாங்க, நம்ம டெல்டா மட்டும் சொல்லலை, நம்ம வட மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும்னு சொன்னோம். நேற்று வட மாவட்டங்கள் அறிவித்தபடியே திருவண்ணாமலை மலைங்க. திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், அதே போல் பெரம்பலூர் கூட மழை தான். பெரம்பலூர், அரியலூர் மதியமே மழை தொடங்கியிருக்கு. பெரம்பலூர், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி சில இடங்களில் மழை பதிவானது. இதில் வந்து தீவிரமான மழை அப்படிங்கிறது புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டுக்கு மேற்கே காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டம், அதே போல் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம், வட மாவட்டம் உள்ள பார்த்திங்கன்னா வட மாவட்டம் உள்பகுதிகளுக்கு அதிகமான ஒரு கனமழை, இடியுடன் கூடிய கனமழை பரவலாகவே பதிவாயிருக்கிறது. ஸோ இது வந்து நேற்று நடந்த ஒரு மழைப்பொழிவு, நேற்று பதிவான மழைப்பொழிவு. இன்னும் ஏகப்பட்ட இடங்களில் இப்போ வரைக்கும் காலை வரைக்கும் மழை அப்படிங்கிறது தீவிரம் குறைந்து ஒரு மிதமான ஒரு மழையாக, தூறல் மழையாக தற்பொழுது வரைக்கும் பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த வெயில் அப்படிங்கிறது அடிக்கலை. இப்போ வந்து எங்கே வெயில் அடிக்குதுன்னா வட மாவட்டங்களில் மட்டும் ஓரளவிற்கு இப்போ வெயில் வந்து காணப்படுகிறது. ஸோ டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு அந்த அடர்த்தியான மேகமூட்டம் ஒரு மிதமான தூறல் மழை காலையில் ஒரு 8 மணி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் தரை வெப்பம் உயராதுங்க. இன்றைக்கி வந்து பெரும்பாலும் அதிகமான வெப்பம் வந்து காணப்பட வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா இப்போ நம்ம தமிழகம் அருகே ஒரு காற்று சுழற்சி அப்படிங்கிறது இலங்கைக்கு மிக அருகே உருவாகிட்டு இருக்கு. இந்த காற்று சுழற்சி என்ன பண்ண போகுதுன்னா இதமான வெயில் அடித்தாலும் அடிக்காவிட்டாலும் அது வந்து மேகத்தை உருவாக்கலாம். அதாவது ஒரு மழை தரக்கூடிய மேகத்தை இன்றைக்கி வந்து உருவாக்கி நம்ம தமிழகத்திற்கு இன்றைக்கி வந்து அடைமழையாக பல்வேறு இடங்களில் மதிய முதல் மழை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா, இன்றைக்கெல்லாம் வெயில் வந்து அதிகமாக இருக்காதுங்க. இன்றைக்கி வந்து வெயிலுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா வெப்பநிலை வந்து குறைஞ்சிரும். நிச்சயமாக இன்றைக்கி வந்து வெயில் வந்து 40 டிகிரியெல்லாம் தொட வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று வந்தாலும் இனிமேல் வெப்பநிலை வந்து பெருசாக பதிவாகாது. ஏன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த காற்று சுழற்சி எல்லா இடங்களிலும் ஒரு தூறல் மழை. இப்போ வட மாவட்டங்களில் மட்டும் ஓரளவிற்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது. இருந்தாலும் இந்த வெயில் வந்து ரொம்ப அதிகமான கிடையாது. அதிகபட்சம் இன்றைக்கி வந்து வெப்பநிலை பதிவு பார்த்தோம்னா 35, 36, 37 டிகிரிக்குள்ளே தாங்க இருக்கும். 37 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலே போகாதுங்க. இதனால் இன்றைக்கி வந்து அந்த 35, 37 டிகிரி பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மழைக்கான சாதகத்தை ஏற்படுத்தலாம். இப்போ காலையில் டெல்டாவில் தென் மாவட்டங்களில் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் புதுக்கோட்டை,
திருச்சி, தஞ்சாவூர், தெற்கு டெல்டாவில் மிதமான மழை, அதேபோல் தென் மாவட்டம், தென் கடலோர மாவட்டங்களில் அந்த அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் இப்போ மிதமான மழை, தூறல் மழையாக அப்படியே பெய்து கொண்டிருக்கிறது. ஸோ இது வந்து வரக்கூடிய மணி நேரங்களில் மதியம் அப்படியே விலகி ஒரு இதமான வெயில் வந்து கொடுக்கலாங்க. ரொம்ப அதிகமான வெயில் கொடுக்காது, ஒரு இதமான ஒரு வெயில் வந்து காணப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் அந்த இதமான வெயிலுக்கு கனமான ஒரு மழையாக இன்றைக்கி வந்து உருவாகி மழை கொடுக்கலாம். இன்றைக்கு நம்ம தமிழகத்தில் காற்று சுழற்சி காரணமாக மழை வந்து தீவிரம் அடையலாம், அதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, தெற்கு ஆந்திராவில் இப்போ வெயில் அடிக்குது, இருந்தாலும் இந்த தெற்கு ஆந்திரா மழை கூட நம்ம தமிழகம் நோக்கி கடத்தப்படலாம். அது எப்படின்னா, இந்த காற்று சுழற்சி இப்போ தெற்கு நோக்கி தான் காற்று வந்து இருக்குது. அது எப்படின்னா, ஹைதராபாத்து, அது மட்டும் இல்லாமல் நெல்லூருக்கு, அந்த நெல்லூர், கடப்பா, திருப்பதியிலிருந்து காற்றுடைய வேகம் தெற்கு நோக்கி இருக்கிறது. ஸோ இதனால் ஹைதராபாத்து, விஜயவாடா, நெல்லூர், அந்த ஆந்திராவில் உருவாகக்கூடிய மழை அப்படிங்கிறது தெற்கு நோக்கி வரலாம். நேற்று வந்து எதிர்பார்த்தோம், நேற்று அந்த அளவுக்கு பெருசாக வரவில்லை. இன்றைக்கி வந்து காற்று சுழற்சி காரணமாக தெற்கு ஆந்திராவில் பெய்யக்கூடிய மழையை நம்ம தமிழகம் நோக்கி வழியாக அப்படி கடலில் இறங்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் மழை இருக்கிறது. எல்லா மாவட்ட மக்களும் மழை பெய்யும் போது கவனிக்க. நேற்று வந்து சேலத்தில் மழை பெய்யும் போது இடி மின்னல் அதிகமாக பதிவாயிருக்கிறது. நேற்று மதியம் நம்ம சொன்னதான், எப்போதுமே மதியம் மழை உருவாச்சுன்னா அதை வந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். அதாவது மதியம் வந்து மிக தெளிவான வானம் காணப்பட்டு, அதாவது இன்றைக்கி வந்து அந்த அளவிற்கு இடி மின்னல் பதிவாக வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா தரை வெப்பம் அதிகமாக உயர்ந்தால் தான் அது வந்து இடி மின்னல் அதிகமாக ஏற்படுத்தும். இன்றைக்கி வந்து தரை வெப்பம் அப்படிங்கிறது உயரமாக இருக்குது. ஸோ இதனால் இன்றைக்கி இதமான ஒரு வெயில் மட்டுமே அடிக்கும் என்பதனால இடி மின்னல் சற்று குறைந்து கனமான மிக கனமழை வரைக்கும் பெய்யலாங்க. அதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு. எனவே மழை பெய்யும் போது கவனமாக இருங்க. நேற்று சேலம் மாவட்டம் ஆத்தூர், சின்ன சேலத்தில் மழை பெய்யும் போது இடி மின்னல் வலுவாக பதிவாயிருக்கிறது. சேலம் மட்டுமல்ல, திருவண்ணாமலை கூட நேற்று இரவு இடி மின்னல் வலுவாக பதிவாயிருக்கு. புதுச்சேரி, கடலோர மாவட்டங்களில் இடி மின்னல் அதிகமாகவே பதிவானது. மழை பெய்யும் போது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ரொம்பவே கவனமாக இருங்க. ஸோ அடுத்து இன்றைக்கான மழை பொழிவை பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வெப்பநிலை பெருசாக இருக்காதுங்க. இனிமேல் வெயிலை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா காற்று சுழற்சி காரணமாக மேகமூட்டமாக இருக்கும். அதிகமாக வெயில் அடிக்காது. வெயில் அடித்தாலும் அது வந்து நம்ம தமிழகத்திற்கு மழைக்கான சாதகத்தை மட்டும் ஏற்படுத்தும். அதாவது மழை தரக்கூடிய ஒரு வெயிலாக தான் இருக்கும் தவிர அதிகமான ஒரு வெயில் 100 டிகிரி ஃபேரன்ஹீட்டு, 110 டிகிரி ஃபேரன்ஹீட்டு, அதுக்கப்புறம் 40 டிகிரிக்கு மேலே தொடுவதுலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து பெரும்பாலும் 37 டிகிரிக்கு கீழே தாங்க பதிவாகும். ஏன்னா நம்ம தமிழகத்தில் காற்று சுழற்சி இருக்கிறது. இதனால் அது வந்து அந்த அளவுக்கு வெப்பத்தை உயர்த்தாது. பெரும்பாலும் அது வந்து இதமான ஒரு வெயிலை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மழை கொடுத்துரும். இனிமேல் கவலைப்படாதீங்க. ஸோ இன்றைக்கு வந்து வெயில் வந்து பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் இந்த வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப காற்று இன்றைக்கி வந்து கர்நாடகா மாநிலம் 40 டிகிரி தொடப்போகுது. கர்நாடகா, அதேபோல் வடக்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திராவில் 40 டிகிரிக்கு மேலே பதிவாக போகுது. இருந்தாலும் அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை நம்ம தமிழகம் நோக்கி கடத்தப்பட போகுதுங்க. அதாவது அங்கே வெயில் அடித்தாலே போதும். ஆந்திராவில் இப்போ 40 டிகிரி வெயில் அடிக்குது அன்றைக்கி, அங்கே அடிக்கக்கூடிய வெயிலுக்கு அங்கே மழை கொடுக்காது. நம்ம தமிழகத்தில் வந்து மழை கொடுக்க போகுது. ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று இன்றைக்கி சிறப்பாக நம்ம உள் மாவட்டங்களை வந்து சந்திக்க போகுது. இதனால் நம்ம தமிழகத்திற்கு இன்றைக்கி வந்து வெயில் அடித்தாலும், இதமான வெயில் அடித்தாலும், ஒருவேளை வெயில் அடிக்காவிட்டாலும் வடமேற்கு வெப்பக்காற்று இன்றைக்கி வந்து மழை கொடுத்துரும் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கி நம்ம தீவிரமான மழையை வந்து எதிர்கொள்ள ரெடியாக இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இன்றைக்கி அதிகமான ஒரு மழை வந்து இருக்கிறது. ஏன்னா காற்று சுழற்சி இருக்கிறது. இப்போதுமே ஒரு சுழற்சி தமிழகம் நம்ம சொன்னதான், ஒரு சுழற்சியோ, ஒரு நீராவி காற்று, ஒரு காற்று மழை தரக்கூடிய ஒரு சிறிய நிகழ்வுகள் இதை நம்ம தமிழகம் அருகே இருந்துச்சுன்னா நல்ல மழை கொடுக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம அறிவித்தபடி இப்போ சிறிய நிகழ்வு உருவாகிடுச்சு. இதனால் நம்ம தமிழகத்தில் இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் மழை தீவிரமாகலாம். குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி கனமழை எதிர்பாருங்க. அதேபோல் கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், பெரையூர், போடிநாயக்கனூர், கொடைக்கானல், பழனி, வேடசந்தூர், திண்டுக்கல்லில் பரவலான மழை வந்து எதிர்பாருங்க. அதே போல் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, மேலூர், சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடியில் சில இடங்களில் கனமழையும், பல்வேறு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டம் வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மணப்பாறைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கரூர் மாவட்டம் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தாராபுரம் மற்றும் கோயமுத்தூர், பொள்ளாச்சி இன்றைக்கி வந்து காற்றோடைய வேகம் ரொம்பவே குறைஞ்சிருங்க. ஏன்னா மேற்கு திசை காற்று வலுவாக வீசாது. ஸோ இதனால் காற்றோடைய வேகம் குறைந்து இன்றைக்கி வந்து காற்று பகுதிகளுக்கும் மழை கொடுக்கும். திருப்பூர், கோயமுத்தூர், பொள்ளாச்சி
ஈரோடு மற்றும் ஈரோடு மாவட்டம் இந்த சத்தியமங்கலம் நம்பியூர் முழுவதும் நேற்றுக்கு ஈரோடு மாவட்டமெல்லாம் மழை தான், இன்றைக்கி மழை பெய்யும். சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி கண்டிப்பாக மழை உறுதி. சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் கனமழை எதிர்பாருங்க. அதே போல் அரூர் ஊத்தங்கரை ஜோலார்பேட்டை திருவண்ணாமலை குடியாத்தம் வேலூர் காஞ்சிபுரம் சென்னைக்கு வந்து நம்ம மழை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சென்னைக்கு இன்னும் அந்த தீவிரமான மழை அப்படிங்கிறது பதிவாகாமல் இருக்குது. இன்றைக்கி அந்த காற்று சுழற்சி காரணமாக சென்னை தாம்பரம் செங்கல்பட்டுக்கு மழை நிச்சயமாக இருக்குது. பொன்னேரி பழவேற்காடு சென்னைக்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு அதிகம்தான். காஞ்சிபுரம் அரக்கோணம் வேலூர் மற்றும் வட தமிழகம் வட மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி ரொம்பவே கவனமாக இருங்க. வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று ஆந்திராவிலிருந்து மழை உற்பத்தியாகி அங்கிருந்து நம்ம தமிழகம் நோக்கி மழை வந்து கடத்தப்படலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருவண்ணாமலை திருக்கோவிலூர் கண்டிப்பாக மழை உறுதிங்க. சின்ன சேலம் ஆத்தூர் உளுந்தூர்பேட்டைக்கெல்லாம் மழை வரும். திண்டிவனம் விருதாச்சலம் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரிக்கெல்லாம் மழை இருக்குது. டெல்டா மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி வந்து இப்போ காலையில் மிதமான மழை விட்டு விட்டு தொடர்ந்தாலும் மதியம் கொஞ்சம் இடைவெளி விட்டு கொஞ்சம் இதமான வெயில் வந்து அடித்தா கூட நம்ம டெல்டாவில் மழை எதிர்பார்க்கலாம். பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டைக்கெல்லாம் இன்றைக்கும் கனமழை பெய்யும். மயிலாடுதுறை நெய்வேலி திருவாரூர் நாகப்பட்டினம் முத்துப்பேட்டை வேதாரண்யம் கோடியக்கரை முனைப்பகுதியில் ஏற்கனவே 2 சுற்று மழை பெய்திருக்கிறது. இன்றைக்கு மழை பெய்ய அதிகமான ஒரு வாய்ப்பு தான். டெல்டா மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. காற்று சுழற்சி காரணமாக டெல்டா மாவட்ட மக்கள் ரெடியாருங்க. பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை ஒரத்தநாடு மன்னார்குடி நாகப்பட்டினம் காரைக்கால் சீர்காழி கும்பகோணம் திருவாரூர் நன்னிலம் அதே போல் தரங்கம்பாடி திட்டக்குடி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருச்சி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பரவலான மழைக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா, அந்த வடக்கு மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது சேலம் சேலத்தில் உருவான மழை தான் டெல்டா நோக்கி வந்தது. இன்றைக்கும் சேலம் ஆத்தூர் திருவண்ணாமலையில் பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது தெற்கு நோக்கி டெல்டா நோக்கி வந்து மழை கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான எச்சரிக்கை அதிகமாக இருக்குது. டெல்டா மாவட்ட மக்கள் ரெடியாக இருங்க, ரொம்பவே கவனமாக இருக்கணும். இன்றைக்கி வந்து டெல்டாவில் அடைமழை கூட பெய்யலாம். மதியம் தொடங்கக்கூடிய மழை அப்படிங்கிறது விட்டு 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 தீவிரமடைந்து ஒரு சில இடங்களில் தீவிரமாகவே மழை பெய்யும், சில இடங்களில் விட்டு 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 மழை தொடர வாய்ப்பு இருக்குது. மதியம் முதல் டெல்டாவில் மழை தீவிரமடையலாம் வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் திருவண்ணாமலை சேலம் ஆத்தூர் கரூருக்கெல்லாம் கனமழை இருக்குது. திண்டுக்கல் புதுக்கோட்டை காரைக்குடி தென் மாவட்டங்களில் மழை பதிவாகும், வட மாவட்டங்களில் மழை பதிவாக போகுது. டெல்டாவில் இன்றைக்கி கண்டிப்பாக மழை பதிவாகும் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மழை பதிவாகும். கர்நாடக எல்லையோரத்தில் மழை பதிவாகும். இன்றைக்கி வடமேற்கு வெப்பக்காற்று ஆந்திராவில் அடிக்கக்கூடிய வெயில் ஆந்திராவில் அதிகமான ஒரு வெயில் வந்து இன்றைக்கி காணப்படலாம். 40 டிகிரிக்கு மேலே அங்கே தான் தொடும். அது வடக்கு ஆந்திரா தெற்கு ஆந்திரா மற்றும் இந்த ஹைதராபாத்து அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து நம்ம தமிழகத்தில் இன்றைக்கி குவிக்கப்படும் என்பதனால வடமேற்கு வெப்பக்காற்றால் இன்றைக்கி நம்ம தமிழகம் முழுவதும் அதீதமான ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் தீவிரமான மழை வந்து எதிர்கொள்ள ரெடியாருங்க. தற்பொழுது காற்று சுழற்சி இலங்கை மற்றும் தமிழகம் மிக அருகே நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி காரணமாக இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வட மாவட்டம் முழுவதும் டெல்டா மாவட்டம் முழுவதும் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் அந்த மழைக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. எல்லா மாவட்ட மக்களும் கொஞ்சம் மழை வரும்போது கவனிக்க. மழை பெய்யும் போது இடி மின்னல் சூறாவளி காற்று பலமாக வீசலாம். எல்லா மாவட்ட மக்களும் மழை பெய்யும் போது கவனமாக இருங்க. நிறைய பேர் வந்து மழை பெய்யும் போது இந்த இன்ஸ்டாகிராமில் ஆபத்தான முறையில் வந்து இந்த வீடியோ எடுப்பது, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு மேலே போய் சென்று ஆபத்தான முறையில் வந்து வீடியோ எடுக்கிறீங்க. அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். நீங்கள் வந்து பாதுகாப்பான முறையில் வீட்டுக்குள்ளே சென்று வீடியோ எடுங்க. சரிங்களா, மழை நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அதோடைய தாக்கத்தை நம்ம உணரணும். அதை நிச்சயமாக அதோடைய தாக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கலாம். பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பதிவாகலாம். பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். நேற்று வந்து நீலகிரி மாவட்டம் அதிகமாக மழை பெய்து அங்கே இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கு. நீலகிரி மாவட்டம் உதகையில் மழைங்க. இன்றைக்கும் நீலகிரி மாவட்டம் மிக கனமழை பதிவாகலாம். வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழை தான். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் அதிகமாக மழை பதிவாகும். வடமேற்கு வெப்பக்காற்று இப்போ நம்ம தமிழகத்தில் இதமான வெயில் காணப்பட்டாலும் கூட வெயில் வந்து அதிகமான ஒரு வெயில் கூட அடிக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு அதிகமாக அடிக்காது. ஆனால் வடக்கு வடமேற்கு வெப்பக்காற்று வந்து அதிகமான ஒரு வெப்பத்தை கொடுத்து நம்ம தமிழகத்தில் அதிகமான ஒரு மழை கொடுக்கலாம். இன்றைக்கி தெற்கு ஆந்திரா மற்றும் வடக்கு கர்நாடகா வந்து மழை வந்து நிச்சயம் நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிகமான ஒரு வடமேற்கு வெப்பக்காற்று வந்து குவிக்கப்பட்டு அதிகமான ஒரு மழை கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் காற்று சுழற்சி காரணமாக தீவிரமான மழை பதிவாக போகுது. வட மாவட்டம் டெல்டா தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்ட மக்களும் ரெடியாருங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் மழை பதிவாகும். நன்றி வணக்கம். அடுத்த அறிக்கை சந்திப்போம். நன்றி வணக்கம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நன்றிங்க.